காவேரியோட வளகாப்பு செம மாசா இருக்க போகுது. இதில எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம இருந்தா ரொம்பவே சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் நினைக்கிறீங்க? இந்த வீடியோக்கு லைக் போட்டு தெரிவிங்க. இனி வரப்போற எபிசோட்ல என்னலாம் சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு ப்ரிடிக்ஷன் பார்க்கலாம் வாங்க. பாட்டியை பார்க்குறதுக்காக விஜய் வீட்டுக்கு கிளம்பி வராரு. பாட்டி பார்த்தீங்கன்னா படுத்திருக்கிறாங்க. இங்கே தாத்தாவை பார்த்ததுமே இங்கே விஜய் இருந்துக்கிட்டு ரொம்பவே பதறி போயிட்டு, தாத்தா பாட்டிக்கு என்னதான் ஆச்சு, எதனால் அவங்களுக்கு சடனாக உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து கேள்வி மேலே கேள்வியாக வந்து கேட்குறாரு. இங்கே நம்ம தாத்தா வந்து என்ன பதில் சொல்கிறதுனே தெரியல. நீ ஃபஸ்ட்டு பாட்டியை பார்த்துட்டு வாப்பா விஜய், அப்புறம் எதுனாலும் பேசிக்கலாம். பாட்டி உன்னை நினச்சி தான் ரொம்பவே கவலைப்பட்டுட்டு இருக்கிறா, அதனால தான் அவளுக்கு உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதை கேட்ட விஜய்க்கு ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்குது. சரிங்க தாத்தா, நான் போயிட்டு பாட்டியை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியோட ரூமுக்கு போகிறாங்க நம்ம விஜய். விஜய் வந்ததுமே நம்ம பாட்டி பார்த்திங்கன்னா எழுந்து உட்கார்றதுக்காக ட்ரை பண்ணுறாங்க. பாட்டினால் முடியலை. உடனே விஜய் இருந்துக்கிட்டு, பாட்டி நீங்கள் படுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. விஜய், வந்துட்டியா, நீ என்னை பார்க்க வரமாட்டேன்னு நினச்சி இந்த பாட்டி மேலே தான் உனக்கு கொஞ்சம் கூட பாசமே இல்லைல விஜய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டி ரொம்பவே கண் கலங்கி பேசுகிறாங்க. உடனே நம்ம விஜய் இருந்துக்கிட்டு, அப்படிலாம் எதுவுமே இல்லை பாட்டி, உங்கள் மேலேயும் தாத்தா மேலேயும் எனக்கு ரொம்பவே அதிகமான பாசம் இருக்க தான் செய்யுது. உங்களை விட்டு நான் இப்போ பிரிஞ்சிருக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்களா எதுனாலும் தப்பாக நினச்சிக்கிறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. இங்கே நம்ம பாட்டி இருந்துக்கிட்டு, விஜய் நீ நம்ம வீட்டுக்கே வந்து காவேரியை கூப்பிட்டு வந்துரு, அப்போ தான் வந்து பாட்டியும் தாத்தாவும் ரொம்பவே சந்தோஷமாக இருப்போம். உன்னை நினச்சி நாங்கள் டெய்லியும் வந்து கவலைப்பட்டுட்டு இருக்கோம்ப்பா. உன்னை விட்டு நாங்கள் இது வரைக்கும் இருந்திருக்கோமா சொல்லு. நீ மட்டும் எப்படி எங்களை விட்டுட்டு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கேல உன் பொண்டாட்டியோட அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த கேள்விக்கு நம்ம விஜய் என்ன பதில் சொல்கிறதுனே தெரியல. முடிஞ்ச அளவுக்கு நம்ம பாட்டியை வந்து சமாதானப்படுத்துகிறாங்க. ஆனாலும் பாட்டி இருந்துக்கிட்டு ரொம்பவே அழுதுட்டுருக்குறாங்க. விஜய், நீ இந்த வீட்டுக்கு வந்தால் மட்டும்தான் பாட்டி வந்து நல்லா நல்லா ஆரோக்கியமாக இருப்பேன், இல்லைன்னா கண்டிப்பாக பாட்டி வந்து சீக்கிரமே இந்த உலகத்தை விட்டே போயிடுவேன், நீ வந்து என்ன அப்புறம் பார்க்கக்கூட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வந்து பேசுகிறாங்க. இங்கே நம்ம விஜய்னால் அதை தாங்கிக்கவே முடியலை. ஏன் பாட்டி இப்படிலாம் பேசுகிறீங்க, இப்போ என்ன நான் இந்த வீட்டுக்கு வரணும் அவ்வளோதானே, நீங்கள் காவேரியை முழு மனசோட ஏற்றுக்கிட்டிங்கன்னா நான் கண்டிப்பாக வருவேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதுக்கப்புறமும் நான் காவேரியை ஏற்றுக்கல, நான் ஒரு மனித பிறவியே கிடையாது, நான் என் தப்பை உணர்ந்துட்டேன்ப்பா, நான் பண்ணது தப்பு தான், சரியா, நீ வந்து காவேரியை வந்து கூட்டிட்டு வாப்பா, இனி நீயும் காவேரி இந்த வீட்லேயே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டி இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க. சரிங்க பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜயுமே வந்து நம்ம பாட்டியை சமாதானப்படுத்திட்டு, சரிங்க பாட்டி நீங்கள் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. விஜய், இங்கேயே இருப்பா, நீ கிளம்பிராத, இப்போ தானே வந்த, அதுக்குள்ளேயே நீ வந்து போகிறியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. இல்லை பாட்டி, நான் வந்து போகலை, நான் தாத்தாவோட கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருக்கிறேன், நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, இன்றைக்கி வந்து நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. பாட்டியும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இங்கே நம்ம விஜய் இருந்துக்கிட்டு தாத்தா கிட்ட வந்து கேட்குறாங்க. என்னதான் ஆச்சு தாத்தா பாட்டிக்கு, அவங்கள பார்க்கும்போதே ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, பாட்டி இப்படிலாம் வந்து படுத்த படுக்கையே இருந்ததே இல்லை, நான் பார்த்ததே இல்லை ஒரு டைம் கூட, ஆனால் அவங்களால எழுந்து கூட உட்கார முடியாத ஒரு நிலமையில இருக்கிறாங்க, அப்படி என்னதான் பாட்டிக்கு சடனாக ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து கேட்குறாங்க. இங்கே நம்ம தாத்தாவுக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரியல. விஷயத்த வந்து நம்ம விஜய்கிட்டேருந்து மறைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினைக்கிறாரு. நம்ம விஜய் வந்து கண்டுபிடிச்சிடாரு. ஏதோ ஒரு விஷயம் இருக்குது தாத்தா, நீங்கள் வந்து என்கிட்ட மறைக்கிறீங்க, எதுனாலும் என்கிட்ட சொல்லுங்கள், என்ன தான் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. நம்ம தாத்தா இருந்துக்கிட்ட விஷயத்த வந்து சொல்கிறாங்க. பாட்டிக்கு இப்போ ரொம்பவே வந்து ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்குது விஜய், அவளுக்கு உன்னை பற்றி தான் கவலை, நீ வந்து இந்த வீட்டை விட்டு எப்போ போனியோ அப்போலேருந்து அவள் சரியாக சாப்பிடலை, உன்னை பற்றியே தான் நினச்சிட்ருக்கிறா, அவள் ரொம்பவே வீக்காக இருக்கிறா, எப்போ வேணாலும் அவளுக்கு என்ன வேணாலும் ஆகலாம் அந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க. இதை கேட்ட விஜய் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. இங்கே நம்ம தாத்தாவும், விஜய் நீ வந்து அங்கெல்லாம் இருக்க வேணாம், நீ காவேரியை கூப்பிட்டு உடனே வீட்டுக்கு வா, அதுதான் பாட்டியோட ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது, அப்புறம் உன்னோட இஷ்டம்ப்பா, இந்த விஷயத்தில் நான் கம்பல் பண்ணலாம் வந்து விரும்பலை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னமும் சில விஷயங்களை நம்ம தாத்தா வந்து சொல்கிறாங்க. பாட்டி ஹெல்த்து சம்மந்தப்பட்டது. அதை கேட்க கேட்க இங்கே நம்ம விஜய் வந்து ரொம்பவே கண்கலங்க ஆரம்பிச்சுறாங்க. என்ன முடிவெடுக்கிறதுனே தெரியாமல் நம்ம விஜய் அப்படியே கலங்கி போய் நிற்கிறாரு. உடனே நம்ம தாத்தா இருந்துக்கிட்டு, உன் மனசு என்ன சொல்லுதோ அதை கேளு விஜய், நாங்கள் சொல்கிறோன்னு சொல்லிட்டு நீ எந்த ஒரு முடிவும் எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. இல்லை தாத்தா, எனக்கு இங்கே வரதை பற்றிலாம் வந்து கவலையே கிடையாது, எனக்கும் உங்கள் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தானே ரொம்பவே ஆசை,
இப்போ காவேரி வந்து கர்ப்பமா இருக்கிறா. அது மட்டும் இல்லாம பாட்டிக்கு காவேரிய வந்து சுத்தமா பிடிக்கல. இப்போ நான் காவேரிய வந்து இங்க அழைச்சிட்டு வந்ததுக்கப்புறம், பாட்டி வந்து காவேரிய எதனாலும் பேசி கஷ்டப்படுத்திட்டாலோ, அவ மனசு எவ்வளோ கஷ்டப்படும். இந்த மாதிரி டைம்ல அவ வந்து சந்தோஷமா இருக்கணும்ல தாத்தா. அத தான் நான் யோசிக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க. புரியுது விஜய். ஆ எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ஏன்னா பாட்டியோட நிலைமை அவ்வளோ மோசமா இருக்குது. இப்போ இப்படியே அவள விட்டோன்னா, அவளோட உயிருக்கு கூட ஆபத்து வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருக்கிறாங்க டாக்டரு. ஆ இத கேட்கவுமே நம்ம விஜய் இருந்தபடி, "சரிங்க தாத்தா, நான் வந்து காவேரிய கையோட கூட்டிட்டு வந்துர்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க. தாத்தாவும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. நெக்ஸ்ட்டு அந்த டைம்ல நம்ம காவேரியும் வந்து கால் பண்றாங்க. இப்போ தான் நம்ம காவேரிய பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம் தாத்தா. அதுக்குள்ளேயும் காவேரியே கால் பண்ணிட்டா பாருங்க, 100 ஆயிடுச்சு அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரிப்பா, நீ வந்து அட்டெண்ட் பண்ணி பேசு. என்னமோ ஏதோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி பயப்பட போறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாத்தா சொல்றாங்க. சரிங்க தாத்தா அப்படின்னு ஃபோனை அட்டன் பண்ணி நம்ம விஜய் வந்து பேசுகிறாரு. "சொல்லுமா காவேரி" அப்படின்னு சொல்லிட்டு. "ஏங்க எப்போ போனீங்க? ஃபோன் எதுவுமே பண்ணலை எனக்கு. என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு என்னால் கொஞ்சம் கூட நிம்மதியாகவே இருக்க முடியல. இப்போ பாட்டி ஓகே தானே? எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைல்ல? நான் வேணா கிளம்பி வரட்டுமாங்க? எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது" அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. உடனே நம்ம விஜய் இருந்துக்கிட்டு, "காவேரி, நீ கொஞ்சம் நார்மலாக இரு. இந்த மாதிரி டைமில் இப்படிலாம் பதட்டப்படக்கூடாது. இங்கே பாட்டி ரொம்பவே நல்லா இருக்கிறாங்க. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை" அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாட்டி அப்போ நல்லா இருக்கிறாங்களா? எந்த பிரச்சனையும் இல்லைல்ல உண்மையாவே? அப்படின்னு சொல்லிட்டு காவேரி மறுபடியுமே கேட்குறாங்க. அதான் சொல்றேன்ல, அப்புறம் என்ன காவேரி மறுபடியும் கேட்குற விஜய் சொல்றாங்க. உடனே காவேரி வந்துட்டு, "இல்லங்க, உங்ககிட்ட வந்து ஒரு ஒரு ஸ்டாண்டர்டே இல்லாம தான் பதில் வருது. அதனால தான் நான் வந்து கேட்குறேன் மறுபடியும் மறுபடியும்" அப்படின்னு வந்து சொல்றாங்க. அ காவேரி கிட்ட எந்த விஷயத்தையும் நம்ம மறைக்கிறது வந்து கஷ்டம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து புரிஞ்சுக்கிறாரு. காவேரி கிட்ட வந்து விஜய் வந்து விஷயத்த சொல்றாங்க. "இப்படி தான் நிலைமை இருக்குது காவேரி. நம்ம இந்த வீட்டுக்கு வர மாரி தான் இருக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு. காவேரி இருந்துக்கிட்டு, "ஏங்க பரவாயில்லங்க. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நம்ம போகலாம்" அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க. இத கேட்ட நம்ம விஜய் வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. "இல்ல காவேரி, பாட்டி எதனாலும் பேசுவாங்க. உனக்கு கஷ்டமா இருக்கும்ல. அதனால தான் நான் யோசிக்கிறேன் உன்னை இங்க கூட்டிட்டு வர்றதுக்கு" அப்படின்னு வந்து சொல்றாங்க. "ஏங்க பாட்டி பேசினா பேசிட்டு போகட்டுங்க. அத பத்திலாம் நான் துளி கூட யோசிக்க மாட்டேன். அ இதுவே என்னோட பாட்டி பேசினா மட்டும் நான் என்ன அவங்க கூட சண்டைக்கா போறேன்? அது என் பாட்டி ஒண்ணு தான், உங்க பாட்டியும் ஒண்ணு தான். 2 பாட்டியும் ஒரே மாதிரி தான் நான் வந்து பார்க்குறேன்" அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க. "அத நீ சொல்லி தான் தெரியணுமா காவேரி? எனக்கு தெரியுமா" அப்படின்னு வந்து சொல்றாங்க. "காவேரி, நீ எல்லாத்தையுமே வந்து பேக் பண்ணி வச்சுரு. சரி காவேரி, நீ எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சுரு. நான் வரவுமே வந்து நம்ம கிளம்பிடலாம்" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்றாங்க. உடனே நம்ம காவேரியும், "சரிங்க, நான் அந்த ஒர்க்க பார்க்குறேன்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரியுமே வந்து எல்லா ட்ரெஸ்ஸையும் பேக் பண்ணி எல்லாத்தையும் இது பண்ணிட்டு இருக்கிறாங்க. விஜயும் தாத்தாவும் இருக்கிறாங்க, பேசிட்டு இருக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா, பாட்டி அவங்களோட ரூம்ல இருந்து வெளியே வராங்க. விஜய் வந்து இருக்கிறானா, போயிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்காக. வெளியே வரும்போதே பார்த்தீங்கன்னா, பாட்டி வந்து ஸ்லிப் ஆகி கீழே விழ போறாங்க. அந்த டைம்ல விஜய் வந்து கவனிச்சு, "பாட்டி" அப்படின்னு சொல்லிட்டு வந்து புடிச்சுட்டாங்க. "ஏன் பாட்டி? உங்களுக்கு தான் முடியலைல, அப்புறம் எதுக்கு நீங்க வந்து உங்கள வந்து இப்படி கஷ்டப்படுத்திட்டு இருக்கிறீங்க? ஒரு சவுண்டு விட்டா நாங்க வந்துருப்போம்ல" அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க. "இல்ல விஜய், நீ இருக்கிறியா இல்லையான்னு சொல்லிட்டு நான் பார்க்கறதுக்காக தான் வந்தேன். நீ இருக்கிறியா? நீ போமாட்டேல்ல விஜய், என் கூடயே தானே இருப்ப" அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. "பாட்டி, நான் உங்கள விட்டு இனி எங்கேயுமே போமாட்டேன். நான் இங்க தான் இருப்பேன். சரிங்களா? நீங்க கவலைப்படாதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து சொல்றாங்க. அப்புறம் பாட்டி, தாத்தா, விஜய் எல்லாருமே பேசிட்டு இருக்கிறாங்க. அப்பதான் பாட்டியும் தாத்தாவும் இருந்துக்கிட்டு விஜய் கிட்ட, "வளைகாப்பு வச்சிரலாம் காவேரிக்கு சீக்கிரமே" அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க. 7th மந்த்தில் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தானே பேசியிருந்தோம் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் இருந்து கூட சொல்கிறாங்க. "இல்லை பரவாயில்ல, நம்ம எப்போதுமே 5வது மாதத்துல வைக்கிறது வந்து நம்ம பக்கம் வழக்கம்தான். அதனால் இப்போவே வச்சுக்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போது பாட்டிக்கும் உடம்பு சரியில்லாமல் போகுது, எனக்கும் உடம்பு சரியில்லாமல் போகுது. அதனால தான் வந்து சீக்கிரமே வச்சுக்கலான்னு சொல்லிட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம தாத்தா வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி வந்து சொல்கிறாங்க. உடனே விஜய் இருந்துக்கிட்டு, "தாத்தா, உங்களுக்கு பாட்டிக்கு எதுவுமே ஆகாது. சரி, என்னோட பசங்கள நீங்க வளர்த்துட்டு, அவங்களுக்கு கல்யாணம் ஆகி, அவங்களோட பசங்கள வளர்த்துட்டு, அப்படியே அந்த மாரி கன்டினியூஸா போயிட்டே இருக்கும். அதுவரைக்கும் நீங்களும் பாட்டியும் வந்து இருக்க தான் செய்வீங்க. சரிங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து சொல்றாங்க. உடனே நம்ம பாட்டியும், தாத்தாவும் சிரிக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் வந்து கிளம்புறாரு. "சரிங்க பாட்டி, நான் வந்து போயிட்டு காவேரிய கையோட கூட்டிட்டு வந்துர்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ கூட பாட்டி இருந்துக்கிட்டு விஜய் கைய பிடிச்சுக்கிட்டு விடமாட்றாங்க. "இல்ல, நீ போயிட்டு வரமாட்ட விஜய்.
உன்னை விட்டு என்னால் இருக்க முடியாது, எனக்கு எதனால ஆயிரும் விஜய், நீ இங்கேயே இரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னாங்க. பாட்டி, நான் உங்ககிட்ட ப்ராமிஸ் பண்ணுறேன், இப்போது நான் காவேரி எல்லாத்தையுமே பேக் பண்ணி தான் வச்சுருக்க சொல்லியிருக்கிறேன். போனதுமே அவளை அப்படியே கூட்டிகிட்டு வர்றது மட்டும்தான், மற்றபடி எதுவுமே இல்லை, சரிங்களா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உண்மையாக தானேப்பா பாட்டி, நீ வர வரைக்கும் உனக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பாட்டி, கொஞ்ச நேரத்தில் நான் வந்துடுவேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து கிளம்புறாங்க. இங்கே வாசலை பார்த்த மாதிரியே பாட்டி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்குறாங்க. இங்கே தாத்தா இருந்துக்கிட்டு, கல்யாணி காவேரிக்கிட்டேயும் பேசிட்டான் விஜய், கண்டிப்பாக வந்து கூட்டிகிட்டு வந்துடுவான், நீ எதை பற்றியும் யோசிக்காமல் ரொம்பவே சந்தோஷமாக இரு கல்யாணி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாத்தா சொல்கிறாங்க. அடுத்து நம்ம காவேரி எல்லாத்தையுமே பேக் பண்ணிவிட்டு பேக்கோட வந்து இங்கே சாரதா வீட்டுக்கு வராங்க. காவேரியை பார்த்துட்டு எல்லாருமே ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. இங்கே நம்ம பாட்டி சாரதாம்மா எல்லாரும், என்னடி பேக்கோட வந்திருக்கிற, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இந்த மாதிரி நடந்த எல்லா விஷயத்தையுமே நம்ம காவேரி வந்து சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் கங்காவுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. காவேரியும் விஜயும் வீட்டை விட்டு போகிறது, நமக்கு இனி வந்து எந்த ஒரு தொந்தரவும் இருக்காது, இந்த விஜய் வீட்டுக்கு வந்ததுலேருந்து நம்மளால் நிம்மதியாகவே இருக்க முடியல, இனி வந்து நம்ம ஜாலியாக அந்த வீட்டில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கங்கா வந்து நினச்சி ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. இங்கே நம்ம காவேரி வீட்டை விட்டு போகிறதுல வந்து நம்ம சாரதாம்மாவுக்கு வந்து கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை. யோசிக்கிறாங்க, காவேரி நீ வந்து கண்டிப்பாக இங்கே போய் தான் ஆகணுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. என்னம்மா இப்படி கேட்குறீங்க, பாட்டிக்கு உடம்பு சரியில்லை, விஜய் அவங்க கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி ரொம்பவே ஆசைப்பட்றாங்களாம். பாட்டியோட கண்டிஷன் ரொம்பவே வீக்காக இருக்குதா, அதனால தான் விஜய் ரொம்பவே கவலைப்படுறாரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. வேணா அவர் போய்க்கட்டுமே காவேரி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதெல்லாம் சரிப்பட்டு வராதுமா, பரவாயில்ல, ஏன் இப்படிலாம் நீ பேசிகிட்டு இருக்கிற, அங்கெல்லாம் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இல்லை காவேரி, ஆல்ரெடி வந்து விஜயோட பாட்டிக்கும் சித்திக்கும் உன்னை பிடிக்கலை, ஏன்னா அந்த தம்பிகிட்டேருந்து உன்னை பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாமும் பண்ணாங்க. இப்போ எப்படி அவங்கக்கிட்ட உன்னை வந்து நம்பி அனுப்பிச்சுட முடியும், எதனாலும் உனக்கு பிரச்சனை கொடுத்துட்டா என்ன பண்ண, உன்னை கஷ்டப்படுத்தணும்னு எதனால அவங்க பண்ண, நான் என்ன பண்ண முடியும் சொல்லு, நீ ரொம்ப கஷ்டப்பட்டுட்ட, இனி வந்து நீ சந்தோஷமாக இருக்கணும் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. அம்மா, அதெல்லாம் எதுவும் இல்லை, பாட்டி உண்மையாகவே ரொம்பவே நல்லவங்க தாம்மா, அவங்க ஏதோ விஜய் மேலே இருக்கிற பாசத்தினால அப்படிலாம் பண்ணிட்டாங்க, மற்றபடி வந்து அவங்க ரொம்பவே தங்கமானவங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. உடனே நம்ம கங்கா இருந்துக்கிட்டு, இப்போ எதுக்காக அவளை தடுக்கிறீங்க, அவள் வாழ்க்கையை நீங்களே கெடுத்துருவீங்க போல், அவள் அங்கே இருக்கிறதா சரியாக இருக்கும், சரிங்களா, அவளை போக விடுங்க, இதனால ஒன்று ஒன்றா சொல்லி அவளை போட்டு குழப்பிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லவங்க மாதிரி இங்கே கங்கா வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. இங்கே நம்ம காவேரிக்கே ரொம்பவே ஷாக்காக இருக்குது. இங்கே காவேரி மனசுக்குள்ளேயே வந்து நினச்சிக்கிறாங்க, நீ வந்து என் மேலே இருக்கிற அக்கறையினால் பேசுகிற மாதிரி தெரியல கங்கா அக்கா, நான் அந்த வீட்டை விட்டு போனால் நீ ஹாப்பியாக இருப்ப போல், அதனால தான் நீ பேசுகிற இப்படிலாம் நல்லாவே தெரியுது, பரவாயில்ல சந்தோஷமாக இருக்கா, அது போதும், ஆனால் எனக்கு உங்கள் எல்லோரும் கூட இருக்கிறது ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும், ஆனால் உனக்கு அப்படி இல்லை போல் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க நினச்சி ஃபீல் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம விஜயுமே வந்துடுறாங்க. விஜய் வந்துட்டு நம்ம சாரதா கிட்ட வந்து பேசிட்டு எல்லாருக்கிட்டையுமே பேசிட்டு வந்து காவேரியை கூப்பிட்டு கிளம்ப போகிறாங்க. போகிற டைமில் வந்து நம்ம காவேரி வந்து சாரதாம்மாவை ஹக் பண்ணிக்கிறாங்க. உன்னை நான் ரொம்பவே மிஸ் பண்ணுவேம்மா, அடிக்கடி நீ என்னை பார்க்க வா சரியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க. இங்கே நம்ம சாரதாம்மாவும் ரொம்பவே கண் கலங்கி, நானும் உன்னை ரொம்பவே மிஸ் பண்ண வேண்டிய காவேரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. அடுத்து நம்ம விஜய் வந்து காவேரி நம்ம சாரதாம்மா கையை பிடிச்சிக்கிட்டு, அத்தை நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க அத்தை, காவேரியை நான் ரொம்ப நல்லா பார்த்துக்குவேன் சரிங்களா, பக்கத்தில் தானே, நீங்களும் வாங்க அத்தை, நம்ம எல்லோரும் போயிட்டு முன்னே எப்படி இருந்தோம், நல்லா ஜாலியாக இருக்கும், எல்லோரும் ஒன்றா ஒரே இடத்துலையே இருப்போம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆனால் நம்ம சாரதாம்மா இருந்துக்கிட்டு, அதெல்லாம் வேணாம்ப்பா, சரிப்பட்டு வராது, நீங்கள் போயிட்டு வாங்க, காவேரியை நல்லா கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கோங்க, நீங்கள் கண்டிப்பாக பார்த்துக்குவீங்க, ஆனாலும் நான் சொல்லணும்ல சொல்கிறேன், எனக்கு ஒரே ஒரு பையன்தான், உங்கள் சித்தியும் உங்கள் பாட்டி எதனாலும் காவேரியை கஷ்டப்படுத்துகிற மாதிரி எதனாலும் பண்ணுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ வரைக்குமே மனசில் ஒரு பயம் இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அத்தை அதெல்லாம் நினச்சி நீங்கள் கவலைப்படாதீங்க அத்தை, நான் பார்த்துக்குவேன், காவேரியை நான் யாருமே கஷ்டப்படுத்த விட மாட்டேன், அந்தளவுக்கு அவளை நான் பொத்தி பொத்தி பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. உங்களை பற்றி எனக்கு தெரியும்ப்பா, உங்களை மாதிரி ஒரு பையன் காவேரிக்கு கிடைக்க நாங்கள் ரொம்பவே புண்ணியம் பண்ணியிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம காவேரி கங்காக்கிட்டேயுமே சில வார்த்தைகள் பேசிட்டு, அம்மாக்கிட்ட வந்து எந்த சண்டையும் போடாதக்கா
அம்மாவுக்கு நீ தான் ஆதரவாக இருக்கணும், ஆறுதலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசிட்டு போகிறாங்க. கங்காவுக்கு நீ ஃபஸ்ட்டு போய் தொலைம்மா, அப்போ தான் நான் நிம்மதியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா அவ்வளோ சந்தோஷம். விஜய் காவேரி வந்து வீட்டுக்கு போயிடுறாங்க. இங்கே நம்ம விஜய் மட்டும்தான் வீட்டுக்குள்ளே போயிட்டு நம்ம தாத்தா பாட்டிக்கிட்ட வந்து பேசுகிறாங்க. என்னப்பா விஜய் நீ மட்டும் வந்திருக்கிற, காவேரின்னு தானே வரான்னு சொன்ன அப்படின்னு வந்து தாத்தா கேட்குறாங்க. அதோ காவேரி வெளியே தான் நிற்கிறா தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. உடனே நம்ம பாட்டி இருந்துக்கிட்டு சரிப்பா விஜய் நீயும் போயிட்டு காவேரியோட சேர்ந்துரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஏன் பாட்டி என்னாச்சு, நீ போயிட்டு காவேரி கூட சேர்ந்துரு, நான் இதோ வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராதா கரெக்டான டைமில் வராங்க. பாட்டி இருந்துக்கிட்டு ராதா ஆர்த்தி தட்டு கலக்கிட்டு வா, விஜய் காவேரி ஆர்த்தி எடுத்து உள்ளக்க கூப்பிடணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இங்கே ராதாவும் கல்யாணி சொன்னதை கேட்டுட்டு அவங்களுமே பார்த்திங்கன்னா அதுபடியே செய்கிறாங்க. இங்கே நம்ம பாட்டி வந்து கையில் ஆர்த்தியோட வெளியே வரதை பார்த்து நம்ம காவேரிக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. என்னங்க விஜய் இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. எனக்கே ரொம்பவே அதிர்ச்சியாக தான் இருக்குது பாட்டியோட இந்த மாற்றத்தை பார்க்கும்போது அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே நம்ம பாட்டியே அவங்க கையாலேயே பார்த்திங்கன்னா விஜய் காவேரிக்கு வந்து ஆர்த்தி எடுத்து உள்ளக்க ரொம்பவே அழகாக வந்து அழைச்சிட்டு வராங்க. நம்ம காவேரி பார்த்திங்கன்னா அதிர்ச்சியில் அப்படியே மிரண்டு போயிருக்கிறாங்கன்னு தான் சொல்லணும். இங்கே நம்ம காவேரி கிட்ட நம்ம பாட்டி வந்து ரொம்பவே நல்ல விதமாக நடந்துக்கிறாங்க. காவேரி எதையுமே மனசில் வச்சுக்காத, நீயும் விஜயும் இந்த வீட்டில் தான் இருக்கணும். நீங்கள் போனதுக்கப்புறம் இந்த வீடு வீடாகவே இல்லை, எனக்கு இந்த வீட்டில் இருக்கவே பிடிக்கல, இத்தனை வருஷமாக இருந்திருக்கிறேன், எனக்கு ஒன்றுமே தெரியல, ஆனால் இப்போ ஏதோ ஒரு நரகத்தில் இருக்கிற மாதிரியே எனக்கு தோணுச்சு. காவேரி பாட்டி பண்ணது தப்பு, என்னை மன்னிச்சிடு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பாட்டி நீங்கள் என்ன இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிறீங்க, உங்களை எனக்கு ரொம்பவே பிடிக்கும் பாட்டி, உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் தான், ஆனால் ஏதோ சில காரணங்களால் வந்து நீங்கள் என் மேலே வந்து கோவப்படுற மாதிரியும் வெறுக்கிற மாதிரியும் ஒரு நிலமை ஆயிடுச்சு. பரவாயில்லங்க பாட்டி, அதெல்லாம் நான் எப்போவோ மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிச்சுக்கிறாங்க. காவேரி பேசுறது கேட்டுட்டு நம்ம பாட்டி அப்படியே கண் கலங்க ஆரம்பிச்சுறாங்க. உண்மையாகவே காவேரி உனக்கு என் மேலே துளியளவு கூட கோவம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. இல்லவே இல்லை பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி வந்து சொல்கிறாங்க. அப்புறம் நம்ம காவேரியும் பாட்டியும் வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா பேசிக்கிறாங்க. இதை பார்த்து நம்ம தாத்தாவும் விஜய் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அடுத்தடுத்து இன்னுமே இன்ட்ரெஸ்டிங்கான பல சம்பவங்கள்லாம் நடக்க போகுதுங்க. நம்ம வெயிட் பண்ணி ஃபுல் எபிசோட பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.